இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது என்னன்னா சேம் டிசிஷன் ட்ரீ மாதிரி தான் ரேண்டம் ஃபாரஸ்ட்டும். என்னன்னா நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீ இருக்கிறது தான் ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க டிசிஷன் ட்ரீன்னு என்ன சொல்லிருந்தோம்? டிசிஷன் ட்ரீ இன் சென்ஸ் உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அந்த பிரான்ச்சஸ்ல நோடு இருக்கும், லீஃப் நோட் அண்ட் இன்டர்னல் நோட் இருக்கும். அந்த நோட் பேஸ் பண்ணி எனக்கு வர அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்றதா நம்ம டிசிஷன் ட்ரீ சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இந்த இடத்துக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ. அங்க ஒரு டெசிஷன் ட்ரீ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? பேஸ் பண்ணி ஒரே ஒரு டெசிஷன் ட்ரீ பேஸ் பண்ணி உங்களுக்கான அவுட்புட் கிடைக்கும். இந்த இடத்துல ரேண்டம் ஃபாரஸ்ட் போது நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ கிடைக்கும். நிறைய டெசிஷன் ட்ரீ வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு வரது எல்லாமே இந்த இடத்துல ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் டெசிஷன் ட்ரீ தென் ரேண்டம் ஃபாரஸ்டுக்கான மெயின் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? சோ இது பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ வச்சு வேரிய சப்செட் யூஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்றதா ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சரி பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதுல இருந்து என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீயா எனக்கு ஒன்னொன்னுல இருந்து கிரியேட் ஆகுது. அதுல இருந்து எல்லாமே எனக்கு ஓட்டிங் பேஸ் ஆவரேஜ் பேசிஸ்ல எனக்கான அவுட்புட் கிடைக்குது. சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ இங்க எனக்கு ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் இருக்கு. அந்த ஃப்ரூட் பாஸ்கெட்ல எனக்கு தேவையானது இன்ஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தானே ஒர்க் பண்றோம். சோ இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி எனக்கு இப்ப என்ன வேணும்னா இதுல எந்த ஃப்ரூட் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஓகேங்களா? சோ இதுல பொறுத்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீயா கால்குலேட் ஆகுது. அதுல ஒன்னொன்னுலயே ஒரு ப்ரெடிக்ஷன் தருது. இதுல இதுல இருந்து பனானா, இது ரெண்டாவது ஆப்பிள். சோ இதுல ஓட்டிங் பேசிஸ்ல இது அதிகமா இருக்கு, ஆப்பிள் தான் அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி எவ்வளவு மெஜாரிட்டி இதுல இருக்கோ அது பேசிஸ்ல எனக்கு அவுட்புட் வந்து ஆப்பிள் தான் அப்படிங்கறது உங்களுக்கு கொடுக்கறது தான் இங்க வந்து நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது பேஸ் பண்ணி ஒர்க் பண்றதா நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். சோ அட்வான்டேஜஸ் இந்த சென்ஸ் இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன் ரெண்டு டாஸ்க்ல இருந்தா நம்ம ஒர்க் பண்ணுவோம். கிளாசிபிகேஷன் நமக்கு தெரியும், கம்பேரிசன் இன்டு 1 and 2 அல்காரிதம், கேட்டகரிக்கல் வேல்யூஸ், ரெகுலேஷன் இன் தி சென்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ், கண்டினியூஸ் வேல்யூஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்றதுதான். இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுல லாஸ்ட் டேட்டா செட் ஹை டைமென்ஷனாலிட்டியோட, அதாவது இதுல எப்படி அந்த டேட்டா செட் இருக்குங்கிறது இல்ல, எவ்வளவு பெரிய லாஸ்ட் டேட்டா செட்டா இருந்தாலுமே எனக்கு அந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஈஸியா கேப்பபிள் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அண்ட் தென் இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி ப்ரெடிக்ட் பண்றது இந்த மாடல்ல வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் தென் ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூ வந்து எனக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம டிசிஷன் ட்ரீலே வீடியோலயே பார்த்திருப்போம். ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் என்னன்றத நம்ம வியூ பண்ணி பார்த்திருப்போம். ஸோ அதுல வந்து பாத்துக்கோங்க. ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூவை நமக்கு டிஸ்பிளைஸ் பண்ணி கம்மி பண்ணி கொடுக்கும், ப்ரிவென்ட் பண்ணி. ஓகேங்களா? சோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெண்டுலயுமே யூஸ் பண்றோம் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாசிபிகேஷன் அண்ட் தென் ரெக்ரெஷன் டாஸ்க் ரெண்டுலயுமே யூஸ் பண்றோம் தான். அந்த இதுல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரெக்ரெஷன் டாஸ்க் தான் அதிகமா சூட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கம்பேர் பண்றோம் இல்லையா, லைக் அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி எனக்கு ஒர்க் பண்றதா இருக்கும். கரெக்ட் தானே? இப்போ இதுல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் எனக்கு இதுல ஆப்பிள் தான் அதிகமா இருக்கு, இதுல பனானா கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஓட்டிங் பேசிஸ்ல எனக்கு ஒர்க் பண்றதுனால நம்ம ரெக்ரெஷன் ட்ரீ தான் வந்து ரெக்ரெஷன் டாஸ்க் தான் வந்து நான் அதிகமா யூஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஃபைன். சோ இப்போ நம்ம கோட் போயிடலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நாம டேட்டா செட் வச்சு இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இதுல ஐரிஸ் டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போறேன். சோ ஃப்ரம் sklearn dot data sets இதுல இருந்து பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா import load iris data set and then இதுல இப்போ train and test செட் பண்ணுவோம் இல்லையா, அதை நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரம் sklearn dot model underscore selection இதுல இருந்து நான் எதை இம்போர்ட் பண்றேன்னா train test split நான் இதுல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, லைட்டா வேணா ஜூம் பண்றேன். இப்போ அகைன் என்ன பண்ணுவோம், ரேண்டம் ஃபாரஸ்ட் நம்ம கிளாசிஃபையரை உள்ள இம்போர்ட் பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணலாம்? ஸோ sklearn dot ensemble
import random forest classifier. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம எங்கெங்கெல்லாம் நான் கேப்ஸ்ல போட்டிருக்கணும் அதெல்லாம் நம்ம கேப்ஸ்ல போட்டுறோம். ஓகேங்களா? இல்லைன்னா எரர் காட்டும். இந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது என்னன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே இது பெட்டர் ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். அதாவது ஓவரால் மாடல்ல எது எனக்கு பெட்டரா இருக்கும்ன்றத கம்பேர் பண்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு இது டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அண்ட் தென் நான் இன்னொன்னு இம்போர்ட் பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரிக்ஸ். மெட்ரிக்ஸ் எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐ மீன் அந்த ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறதாகட்டும், அதோட எவால்வேட் பண்ணி கொடுக்கறதாகட்டும், இதை தான் நம்ம எரர்னு சொல்லுவோம். ஐ மீன் மெட்ரிக்ஸ் சொல்லுவோம். இந்த மெட்ரிக்ஸ்ல நம்ம அக்யூரசி ஃபைண்ட் பண்ண போறோம். அதாவது இந்த வேல்யூல இப்ப நம்ம இந்த கான்செப்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதுல அக்யூரசி ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா sklearn dot metrics and then import accuracy score. இப்ப நான் ரன் பண்றேன். ரன். and then இப்போ டேட்டா செட் நம்ம லோட் பண்ணனும். கரெக்ட்டா? so iris and then load iris and then இதுல பாத்தீங்கன்னா export வந்து export வந்து எனக்கு iris dot data and then okay and then y part பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா iris okay and then y part பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா iris target. இப்படிதான் நம்ம டேட்டா செல்ல லோட் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆயிடுச்சு. and then இப்போ டெஸ்ட் அண்ட் ட்ரெயினுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ எஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட் and then y train and then y test. ஓகே ஸோ அப்போ இதுக்குள்ள train test ஸ்ப்ளிட் பண்றதுக்காக நான் ஸ்ப்ளிட் கொடுத்துக்கிறேன். and then so x இதுக்குள்ள நம்ம என்ன இன்செர்ட் பண்றோம்ங்கறதை கொடுக்கணும் இல்லையா? so y and then இதோட டெஸ்ட் சைஸ் வந்து 0.3. இதோட ரேண்டம் ஸ்டேஜ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 42. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணலாம். ஓகே random underscore stage. இப்போ எனக்கு ரன் ஆயிடுச்சு. and then இந்த இடத்துல நான் random classifier உள்ள இம்போர்ட் பண்ணனும். கரெக்ட்டா? so rf rf and then அதுல random forest classifier அதுல நான் கால் பண்ணிக்கிறேன். so in estimators so இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எஸ்டிமேட்டர்ஸ் எவ்வளவு டெசிஷன் ட்ரீ அந்த எஸ்டிமேட்டர்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 100 and then இதோட random change ஓகேங்களா?
and then இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும் கரெக்டா. ட்ரெயின் பண்ணிட்டு இதை ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிறத நம்ம உள்ள கொடுப்போம் அப்படிதானே. ஸோ இப்போ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் டாட் ஃபிட் and then train y train. இதுல இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எதை ப்ரெடிக்ட் பண்ணணுங்கிறத சொல்லணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், y predict அப்படின்ற வேரியபிள் பண்ணிக்கிறேன். அதுல ஆர்எஃப் டாட் predict and then x test அப்படிங்கிறது நான் இப்போ ரன் பண்றேன். ரன் ஆயிடுச்சு. and then accuracy ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா, அதே நம்ம ஒர்க் பண்ண போற டாஸ்க். ஸோ அப்போ accuracy equal to இதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா accuracy underscore score and then எதை வந்து அக்யூரேட் பண்ணணும், இந்த y டெஸ்டையும் and then y predict-ஐயும். அதாவது y டெஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போறதான் எடுத்துக்கோம், and then எதை ப்ரெடிக்ட் பண்றதுங்கிறத எடுத்துக்கணும் கரெக்டா. ஸோ அதனால நம்ம ரெண்டையும் பண்ணணும். ஸோ predict and then இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு அந்த அக்யூரசின்ற வேர்டோட மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால நான் அக்யூரசி அதுக்கப்புறம் எனக்கு அந்த அக்யூரசி வந்தாகும். ஸோ மேல இருக்க அந்த அக்யூரசி நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருச்சா, எனக்கு வேணுங்கிற ஓவரால் அக்யூரசி 1.0 அப்படின்றது கிடைச்சிருச்சா. லைக் இதுல இருக்கிற அந்த 3 லேபிள்ஸ் லைக் ஐ மீன் வர்ஜினிகா, செட்டோசா, வர்ஜினி கலர் இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு இருக்கிற அந்த அக்யூரசி எவ்வளவோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது தான் இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம். ஸோ ஒன்ஸ் அகைன் ரிவைஸ் பார்க்கலாம். ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீயை மேக் பண்ணி கொடுக்கும். லைக் அதாவது டெசிஷன் ட்ரீ அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதை பண்ணி கொடுக்கும். இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட்ங்க நம்பர் ஆஃப் டிசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் ஆஃப் ஆவரேஜ் சொல்லுவோம். உங்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணலாம். and then இதுல ரொம்ப பாத்தீங்கன்னா ஆகும். இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா படிக்க முடியும் பண்ணி. and then இதோட அக்யூரசி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கிடைக்கும். நிறைய டேட்டா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி அதையும் எடுத்து கால்குலேட் பண்ணி கொடுக்கறது தானே. ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்காது. அதனால பேஸ் பண்ணி வரது எல்லாமே உங்களுக்கு இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம்ல கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் சேம் திங் அதான் டிஃபரெண்ட் டெசிஷன் ட்ரீங்கும் போது சிங்கிள் பார்ட், ரேண்டம் ஃபாரஸ்ட்டும் போது நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீ பேஸ் பண்ணி ஒர்க் பண்றோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.